திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தத்தை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா வீட்டுக்கும் நாம போகணும், எல்லா வீடுகளுக்கும் ஏறி இறங்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் ஏபி முருகானந்தம் அவர்கள் நமக்காக வேலை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த 15 நாட்கள் அவருக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நீங்க மறந்துடாது. நீங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி நீங்க சொல்லணும், மோடி ஐயா தான் வரப்போறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். நீங்க வீட்டுக்கு போறீங்க, மக்கள் கேட்பாங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க, 10 ஆண்டுகளா ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, மறுபடியும் 5 ஆண்டு எதற்கு? சில பேர் இப்படி கேட்பாங்க. சில பேர் வீட்டுக்கு போறோன்னே வீட்டுக்கே வராதீங்க, மோடி தான் நான் ஓட்டு போட போறோம், 10 ஆண்டுகள் மோடி, மறுபடியும் 5 ஆண்டுகள் மோடி. அவங்க என்ன கேட்டாலும் கூட நீங்க ஒரு 10 விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். 10 விஷயம் மோடி என்ன செஞ்சிருக்காரு. மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார். இது மிக மிக முக்கியம். நாம எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட அடிப்படையில் நம்ம எல்லோருமே ஒரு வேலை செய்யறோம், ஒரு தொழில் பண்றோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், அல்லது யாரோ 4 பேருக்கு வேலை கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2014 மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்தில் 11வது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதார அடிப்படையில். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம். பொருளாதாரத்தில் இந்த நாடு உயர்ந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மை தவிர இந்தி கூட்டணி வர்றாங்கன்னா பொருளாதாரத்தில் அவர்களால் வளர்ச்சி கொடுக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பவானியுடைய பொருளாதார வளர்ச்சி அவர்களால் உறுதி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, மோடி வந்தால் பொருளாதாரம் உயரும், மோடி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும், மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும். ஐயா, 2வது சமூக நீதி. இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதினு பேசுறாங்க. சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆட்சி பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. நம்முடைய மொத்தமாக 26 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருப்பவர். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க, மொத்தம் 35 அமைச்சர்கள், 2 பெண்கள், 2 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள். அந்த 2 பெண்கள் ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா, ஃபேமிலி கோட்டா, அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பியா இருந்திருப்பாங்க, திமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சகோதர சகோதரி, நன்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியால அரசியல்ல, ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது, ஒரு கூட்டணி பின்பற்றுகிறது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 3வது மக்கள் கேட்பாங்க, ஐயா 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்திருக்கீங்க, நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஐயா, நம்மை பொறுத்தவரை 4 ஜாதிகளைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்புகின்றார். தமிழ்நாட்டில் இவங்க பண்ற ஜாதி அரசியல் இல்லைங்க ஐயா. 4 ஜாதி. முதல் ஜாதி ஏழை ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி, 4வது ஜாதி விவசாயிகள் ஜாதி. ஐயா, இந்த 4 ஜாதிகளுக்குத்தான் 10 ஆண்டு காலமாக நம்முடைய எல்லா திட்டங்களும் இந்த 4 மனிதர்களை நோக்கி வந்திருக்கு. இன்னைக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறோம் ஐயா. 45 லட்சம் விவசாயிகளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு நீங்கள் 6000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு. எந்த விவசாய பெருமக்கள், உதாரணத்திற்கு திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துங்க ஐயா, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 6000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் 89,490 பேர். 1,00,000க்கு 10,000 பேர் குறைவங்க ஐயா திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே. அத்தனை பேருடைய வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. இதுவரை 15 தவணையில தவணைக்கு 2000, 30,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. விவசாய பெருமக்களை பொறுத்தவரை திட்டங்கள். பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், எதுவுமே சொல்லாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஐயா. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய், 34 மாசம் ஆச்சுங்க. ஆனா சொல்லாம இன்னைக்கு மோடி ஐயா 300 ரூபாய் மானியம் கொடுக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம்,
ஆனா மோடி அவர்கள் சொல்லாம இதுவரை மூன்று முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பெண்கள், இளைஞர்கள், ஏழை மக்கள், விவசாய பெருமக்களுக்கு ஒரு திட்டமும் அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கிறது ஐயா. ஆனால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், மக்களை பார்க்கும் பொழுது 4 சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.